வணக்கம். தமிழக பாஜக தலைவருக்கான புதிய ரேஸில் மொத்தமாக 6 பேர் உள்ளார்களாம். அதில் முக்கியமான சர்ப்ரைஸ் முகம் ஒன்று இருப்பதாக பாஜக தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள் நியமனம் முடிந்த நிலையில் மாநில தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளை நியமிப்பது மட்டுமே பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் மாநில நிர்வாகிகள் குறித்த பட்டியல் கட்சியின் தேசிய தலைமைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023இல் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படுவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான். எனவே அண்ணாமலை தலைவராக இருந்தால் மீண்டும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி உருவாவது ரொம்பவே கஷ்டம் என்று டெல்லி மேலிடம் இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணாமலையின் சமீபத்திய பேட்டிகளும் கூட இதை உணர்த்துவதாக இருக்கிறது. இன்னும் 2 வாரங்களில் நான் சாதாரண ஆளாக இருக்கலாம் என்றும் கூட அண்ணாமலை இக்கு வைத்து பேசியுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்று கோவையில் அண்ணாமலை தற்போது பேட்டி அளித்துள்ளார். புதிய தலைவர் யார் என்றும் நான் கை காட்ட போவதில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதனால் கிட்டத்தட்ட அண்ணாமலை பதவி விலகுவது அல்லது நீக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் புதிய தலைவர் பதவிக்கு 6 பேர் லிஸ்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், சரத்குமார், பொன் ராதாகிருஷ்ணன், ஏபி முருகானந்தம், டெல்லியை சேர்ந்த தமிழ் பின்புலம் கொண்ட ஒரு RSS நிர்வாகி ஆகியோர் உள்ளனர். 2026 மாநில தேர்தலில் கட்சிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றால் கூட்டணி நெருக்கமாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் முகமும் கவுண்டர் ஜாதியாக இருப்பதை பாஜக விரும்பவில்லை. அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இருவரும் ஒரே ஜாதி. அதுவே பாஜகவிற்கு வேறு ஜாதியை சேர்ந்தவர் தலைவராக இருந்தால் அது கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கும். முக்கியமாக தென் மண்டலத்தில் கூட்டணிக்கு பலம் தரும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அண்ணாமலையை மாற்ற ஒரு ஆலோசனை நடக்கிறதாம். இதன் காரணமாகவே நயினார் நாகேந்திரனை தலைவராக்க டெல்லி ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது போக சரத்குமார் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவிற்கு வந்தால் அவர் மீதும் டெல்லி கண் வைத்துள்ளதாம். நல்ல புதிய முகமாக அவர் இருக்கலாம் என்று நினைக்கிறதாம். அதே சமயம் பாஜக சர்ப்ரைஸ் தருவதில் சிறந்த கட்சி. இதனால் பெரும்பாலும் டெல்லியை சேர்ந்து தமிழ் பின்புலம் கொண்ட ஒரு RSS நிர்வாகி தலைவரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிறார்கள். மொத்தத்தில் புதிய தலைவர் பதவிக்கு 6 பேர் லிஸ்டில் உள்ளனர். ஆனால் பாஜக யாரை தேர்வு செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.